காட்டுக்கு யாரும் பூட்டி இல்லை. ஸோ நீங்கள் காட்டுக்குள்ள என்ன செய்ய போகிறீங்களன்னு சொல்லி யாருக்கும் பார்க்க போகிறதும் இல்லை. பட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த காடுகளை இந்த சர்ச் வளவுகளை பார்க்குறதுக்கு செக்யூரிட்டி கார்டு அடிக்கடி இதால் ரவுண்ட்ஸ் போவாங்க. பட் யாரையும் எதுவுமே சொல்கிறதில்ல. நீங்கள் உங்களுடைய பொறுப்பாக நடந்து கண்டீங்கன்னு சொன்னால் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை, தொந்தரவும் இல்லை. ஏனெண்டா இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு இடம். சரியோ, ரைட். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் அப்படியே காய்ச்சிக்கொண்டு கண்டினியூஸாக போகிறோம். பட் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் அந்த ரொம்ப ஒரு அந்த என்வாயன்மெண்ட், அதில் வீசுகிற காற்று எல்லாமே ரொம்ப சில்லாக நல்லா இருந்தது. அன்றைக்கு நல்ல காலம் மழையும் பெய்யலை, ஆக வெயிலும் இல்லை. மேபி வெளியே ரொம்ப வெயிலாக இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு வெயில் தெரியாத காரணம் என்னென்னு சொன்னால் ரொம்ப உயர்ந்த வளர்ந்த மரங்களால் உங்களுக்கு அந்த வெயில்கள் வந்து தடப்பட்டு போயிடும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே பள்ளத்தில் எவ்வளவு டவுனில் அங்கேயும் இடங்கள் இருக்குது. ஆக்கள் விசிட் பண்ணி அதுலேயும் ஒரு சின்ன கொரோட்டோஸ் இருக்குது. அதுலேயும் ஆக்கள் நின்று ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. பிறகு வந்து சின்ன ப்ரேயர்ஸ் எல்லாம் அதுலேயும் செய்யுது. ஸோ அந்த இடத்த நோக்கி நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நடக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நடுவால் போகிறோம். இடது பக்கத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காலயம் ஒரு பாதை, அது எங்களை விட உயரமான ஒரு பாதை. அந்த பாதையாலயம் வந்து ஆக்கள் போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ப்ரே பண்ணி போட்டு இடங்களையும் சுற்றி பார்க்குறேன்னா ஃபுல்லாக இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடம் இல்லை. பின்னால் இடைக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் கொரோட்டோஸ்ன்னு சொன்னால் சின்ன கை கோயிலோ இல்லாட்டி சின்ன கெபி மாதிரியான இடங்கள், இருந்து ப்ரே பண்ணக்கூடிய இடங்கள், அந்த மாதிரியான ஒரு நேச்சர் தான். யாரையும் இது பண்ணுறதில்லை, கைட் பண்ணுறதும் இல்லை, டிஸ்டர்ப் பண்ணுறதும் இல்லை, ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. இது வந்து நான் பின்னால் இருந்து பார்த்தேன்னா நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து ஃபாதர்ஸ்மாருக்கு சமைக்கிற இடம், அப்படி இல்லாட்டி ஃபாதர்ஸ்மார் தங்கி இருக்கிற இடத்துல பின்னிடமாக இருக்கணும். பட் எனக்கு அது தெரியலை. பட் நான் வந்து அதை முன் சைடில் போய் பார்க்குற நேரத்தில் தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். நான் அது ஃபாதர்ஸ்மார் ரூம்னு சொல்லி. பட் நான் அதை உங்களுக்கு காட்டுவேன், கண்டினியூஸாக பாருங்கள். நாங்களும் அப்படியே கண்டினியூஸாக நடக்கிறோம். அந்த இதை என்வாயன்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கண்டு எல்லாமே சுற்றி வர மரங்கள் தான். எங்களுக்கும் சரியாக பிடிபடையில் ஆரம்பத்தில் இது என்ன மரங்கள் உண்டு. பட் நான் இந்த இடத்துக்கு வெள்ளனே விசிட் பண்ணியிருக்கிறேன் கனகாலத்துக்கு முன்னுக்கு. அதுக்கு பிறகு திரும்ப இப்போ தான் விசிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைச்சது. எனக்கு அந்த டைமே எனக்கு தெரியும் இங்கே கணக்கு ரப்பர் தோட்டம் இருக்குது, சுற்றி வர இருக்குது ரப்பர் தோட்டங்கள் தானு சொல்லி. பிறகு அதாவது இந்த சைடில் நான் ரப்பர் மரங்கள் எதையும் பார்க்கல. இந்த சைடில் இந்த பாருங்கள், நான் அந்த சொன்ன கோயில் வந்து கல்லுக்கு மேலே இருக்குது. அந்த ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஒரு சைடு கல்லுக்கு மேலே தான் அதில் ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு சைடு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கோயிலுண்ட வழி. இது நானுங்களும் அப்படியே அதுகளை எல்லாத்தையும் சுற்றி வர பார்த்துக்கண்டு அந்த ரோட்லேயே போகிறோம். பட் ரோடு பார்க்க உங்களுக்கு வித்தியாசமாக இருந்தாலும், லைட்டாக பாசி பிடிச்ச மாதிரி இருந்தாலும் யாருமே பயப்பட தேவையில்லை. படிக்கட்டுகள் மாதிரியான இதுகள் இருக்கும், அப்படி என்றெல்லாம் எதுவுமே இல்லை. பயப்படாமல் நீங்கள் விசிட் பண்ணலாம். ரோடுகள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இடங்களும் விசிட் பண்ணுறதுக்கு இது சரி. பாதைகள் எல்லாம் பாதுகாப்பு, விழுவாங்க, வழுக்கி அடிப்பாங்க, அப்படி என்றெல்லாம் எதுவும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டினியூஸாக நீங்கள் நடக்கலாம். பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் கப்பலாக தான் வந்து போகிறது. ஸோ அதுகளில் எதுவும் பிரச்சனைகள் வராத மாதிரிக்கு நீங்கள் இப்போ ஃபேமிலியாக வாரீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் நடந்து கண்டிங்கன்னா சரி, ரைட், ஓகே. என்னென்னு சொன்னால் இப்போ வந்து சில இடங்களில் நாங்கள் இனி போகிற இடங்களில் உங்களை காட்டுவோம். சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கள் எடுக்க வேண்டாமென்றெல்லாம் சொல்லுவாங்களே. என்னென்னு சொன்னால் அது வந்து ஒரு கொஞ்சம் இந்த ப்ரேயருக்குரிய இடங்கள் என்றபடியால் நம்ம ஃபோட்டோ செல்ஃபிகளை வளைச்சி நெளிச்சு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில நேரங்களில் அவங்களே ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எடுக்கிறேன்டா டக்குன்னு எடுத்துகிட்டு போங்க, இது ரெண்டு மினக்கடை வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அப்போ நீங்கள் வர வேண்டிய மைண்ட் செட் வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், ஒரு ஃபன் எடுக்கணும், அந்த ஒரு வியூவில் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நீங்கள் ஒரு 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 என்னென்னு சொல்கிற ஒரு ஆன்மீகம் ரிலேட்டடாக நீங்கள் வந்து அதை சாட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறோன்னு சொன்னால் ஓகே, இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும். ரைட். அப்போ நாங்கள் வந்த பாதை வந்து திரும்ப கொஞ்சம் ஸ்லோப்பாக உள்ளே இறங்குது, கீழே இறங்குது இந்த பாதைகள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதெல்லாமே வந்து புது கட்டிடங்கள் இல்லை, கனகாலத்து கட்டிடங்கள். நான் அந்த வரலாறு சொல்லுவேன். நாங்கள் திரும்ப அடுத்த சைடு இப்போ நாங்கள் ஸ்டில் வந்து நாங்கள் இடது பக்கம் தான் இருக்கிறோம் கோயிலுண்ட. வலது பக்கம் போகும்போது நான் உங்களுக்கு வரலாறு சொல்லுவேன். இந்த பாருங்கள். அப்போ இதில் வந்து நாங்கள் பார்த்தோம், நாங்கள் வந்த பாதையில் நாங்கள் மேபி சுற்றினது வந்து சிலுவ பாதையில் உள்ள அந்த ஸ்தலங்கள் எண்ணிக்கை ஆரம்பத்தில் இந்த 1, 2, 3லேருந்து போகிற இதில் சுற்ற இல்லை. நாங்கள் சுற்றினது இல்லை. இங்கே ஒன்று நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வலது பக்கமோ இடது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமாக அந்த ஸ்தலங்கள் இருந்ததை பார்த்த நாங்கள். அப்போ இதில் எத்தனையாவது
நம்பர் ஒரு சலம் இருந்தது தூரத்துலேருந்து நான் பின்னால் அதை கேப்சர் பண்ணேன் நான். அப்போ இந்த ரோடு உள்ளே இறங்குது, இந்த ரோடு உள்ளே இறங்குன ஹைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு பெரிய இடம். அப்போ இந்த இடத்த தான் நான் அங்கே மேலே இருந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு கெபி மாதிரியான ஒரு அமைப்பு, ரைட். அப்போ இந்த கல்லிட பின்பக்கத்துக்கு மேலே கொஞ்சம் தள்ளித்தான் வந்து அப்போது நம்ம பார்த்து ஆரம்பத்தில் பார்த்து இந்த சின்ன சர்ச் கட்டியிருந்தாங்க. ஸோ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு சின்ன குளம் ஒன்று இருந்தது. இந்த இடம் வந்து நல்ல நீட்டுக்கு அப்படியே நல்ல வடிவான மரங்கள், அந்த காடு மாதிரி இல்லாமல் ஒரு நீட்டுக்கு மரங்களை வடிவாக இது பண்ணி நடுவுக்குள்ளே எல்லாம் நல்ல ஸ்பேஸுகள் எடுத்து அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கெபின்னு சொன்னால் அந்த ஒரு குகைக்குள்ளே குடைஞ்சி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மாதாடக்கு நான் எல்லா கெவிலையும் மாதாட்ட சேர்ச்சி சுடுவாங்க தான் பார்த்தேன். அப்போ அதில் வந்து நீங்கள் ப்ரே பண்ணலாம். ப்ரே பண்ணுறதுக்கு இருந்து செய்கிறதுக்கான ஸ்டூலுகள் அது இதுகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இடது பக்கமும் வலது பக்கங்கள்லேயும் சின்ன சின்ன கெபிகள் இருந்தது. பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே மரங்களால் சூழப்பட்டது. மற்றது வந்து அந்த கெபி எல்லாமே வந்து நேச்சுரலாக பாறைகளாக இருந்த இடங்களில் குடைஞ்சி உள்ள அந்த கெபிகளை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கெபி இருக்குது, அதில் ஒரு கெபி இருக்குது. அந்த கெபியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே கல்லுகளை குடைஞ்சி, நான் நினைக்கிறேன் நேச்சுரலாக இருந்த பெரிய கல்லுகளை உள்ளால் தோண்டி எடுத்து அதுகளுக்குள்ளே வந்து அந்த கெபி செட்டப்பை உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்கள். அப்போ இது வந்து ஒரு வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்கிறாங்க. கல்லுகளால் கட்டி ஒரு சின்ன கெபி மாதிரி மெழுதிரி கொளுத்துறதுக்கான இடங்கள் இங்கே தான் இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்து நீங்கள் டிரெக்டாக மெழுதிரிகளை கொளுத்து இது செய்ய இயலாத மாதிரி தான் நாங்கள் இருந்தேன். நான் பார்க்கல கோயிலுக்குள்ளே யாரும் மெழுதிரியை கொளுத்துனதுக்கு. பட் அங்கே கன பேர் மெழுதிரிகளை வேண்டிட்டு எங்கே கொளுத்துறதுன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கும் தெரியல. பட் இப்போ இதில் தான் நான் பார்த்தேன்னா இவ்வளோ தூரம் வந்தால் மெழுதிரி கொளுத்தணுமா, அப்படி இல்லாட்டி வேறு எங்கேயும் பக்கத்தில் இடங்கள் இருக்கோ தெரியல பாருங்கள். அப்போ இந்த இடத்துலையும் வந்து படிக்கட்டுகள் இருந்தது. மேபி பழைய காலங்களில் ஆக்கள் இந்த இடங்களில் வந்து போய் உள்ள இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஷார்ட்கட் அக்சஸோவும் தெரியலை. பட் நாங்கள் சுற்றி தான் வந்தோம். இந்த இடத்துல வந்து அப்போ இந்த கேபியை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிற நேரங்களில் தான் இந்த சைட்டில் இந்த படிக்கட்டுகள் பார்த்து நாங்கள். பட் இப்போ வந்து இந்த படிக்கட்டுகளுக்கு டிரெக்டாக வர்றதுக்கான வழி இல்லை. பாதைகள் எல்லாம் வந்து இன்டர்லாக் பிளாக்ஸ் போட்டிருக்குது. அப்போ அந்த பிளாக்ஸால் தான் நீங்கள் நடந்து வரணும். குறுக்கால தயவுசெய்து விசிட் பண்ணுற ஆக்கள் வந்து இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு பாருங்கள், இதுதான் அந்த சர்ச். நான் கல்லுக்கு மேலே இருந்த கோயில்னு சொன்னேன். அப்போ பாறைக்கு மேலே தான் அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த கெபி இருக்குது. ஸோ நான் அந்த சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த படிக்கட்டுகளை பார்த்து போட்டுட்டு பாஞ்சு அடித்து மரங்களுக்குள்ளால் ஓடி போய் ஷார்ட்கட்டில் போக வேண்டாம். வழுக்கினா நீங்கள் கடைசியாக காலால் வர மாட்டீங்க, தலையால் தான் கீழே வந்து லேண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான சுருள்ட்டி அடிக்கும். ஸோ இதை பாருங்கள், அந்த பழைய காலத்து கோட்டைகள் மாதிரி ஒரு காசில் மாதிரி கட்டியிருக்கிறாங்களா அந்த சர்ச்சை வந்து. அதான் நாங்கள் அப்போது கொண்டு வந்த சின்ன சர்ச். இது வந்து அதில் கெபி. நான் பக்கத்தில் வந்து ஷூட் எடுத்தேன். இது வந்து ஆக்கள் இருந்து செபிக்கிறதுக்கான இடங்கள், இருந்து ப்ரே பண்ணுறதுக்கான இடங்கள். ஃபுல்லாகவே ஒரு திறந்த வழி, ரைட். அப்போ அந்த திறந்த வழியில் தான் இருந்து நல்ல ஒரு என்வாயன்மெண்ட், பீஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட். நீங்கள் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான மைண்ட் செட்டில் வந்தீங்களா நல்லா இருந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் சொல்லல. நல்லா இருந்து ஒரு காமான ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு காமான மைண்டுக்கு நீங்கள் ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் வாரீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக இருந்து போட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்த பிறகு நீங்கள் போகலாம். ஏன்னா இங்கே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை, கன நேரம் இருக்காதீங்கன்னு சொல்கிறதும் இல்லை, டிக்கெட் வாங்காதீங்கன்னு சொல்கிறதும் இல்லை, வாங்குங்கன்னு சொல்கிறதும் இல்லை. பட் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து கன நேரம் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லாட்டி கப்பலாக வாராக்களோ வந்து கன நேரங்கள் கூச்சல் போடக்கூடாது. மற்றது ஃபோட்டோக்களை வந்து கன நேரம் போட்டு மினக்கட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. என்ன ஃபோட்டோ உண்மையாகவே எடுக்க இயலாது இந்த இடத்துல. அதிலே செக்யூரிட்டி போட்டிருக்கிறாங்க, போர்டுகளும் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கக்கூடியதுக்கான ஒரு இடம் இல்லை. இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான இடம், ஒரு மன அமைதிக்காகவும் ஆன்மீக தேடலுக்காகவும் வார இடங்கள். அப்போ அதால் வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல யாருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பட் நீங்கள் சான்ஸ் கிடச்சா டக்குன்னு எடுங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துல கட்டாயம் எங்களோட வியூவர்ஸுக்காக நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரியால் அந்த அப்படியான டைம் கேப்புக்குள்ளே நாங்கள் எடுத்துட்டோம். அப்போ அதே மாதிரி நீங்களும் டக்குன்னு எடுத்துகிட்டு மற்ற ப்ரேயர்ஸை முடிச்சுட்டு நீங்களும் வரலாம். ஸோ பேக் டு தட் பிளேஸ். அந்த இடத்த முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப பாற நேரத்தில் நேராக ஒரு பெரிய மரியாளுடைய ஒரு பெரிய சிலை இருந்தது. அதுக்கு வெள்ளப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொண்ட், ஒரு பழைய பொண்ட். இது ஒரு நான் நினைக்கிறேன் இது ஒரு பள்ளமாக இருந்த இடம், ஆர்டிஃபிஷியலாக பொண்டாக்குனாங்களோ இயற்கையாகவே பொண்டாக இருந்ததோ தெரியலை. அதுக்கு சைடாலேயும் ஒரு பாதை போனது. பட் நாங்கள் அவ்வளோ தூரம் போக விரும்பலை. ஏன்னா போனால் போய்கிட்டே இருக்கும் போல் இருக்குது. நாங்கள் திரும்பி வரணும், பசி வர லைட்டாக வந்துட்டுது. அப்போ அதால் நாங்கள் வந்து இப்போ திரும்ப ஒரு சின்ன ரவுண்டுலேயே முடிச்சிருவோம். முழு பரப்பையும் நாங்கள் அளக்க வேண்டிய தேவை இருக்கையில் என்னென்னா நாங்கள் இங்கே காணி பார்க்க வரையில. அதால் வந்து நாங்கள் இடைக்குள்ளே எந்த அளவுக்கு ஷார்ட்டாக டக்குன்னு முடிச்சுட்டு வரோம். என்ன நாங்கள் வந்தது ப்ரே பண்ணி முடிச்சாச்சு. சரி சுற்றி பார்த்துட்டு இருக்கா போவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தது, ரைட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
எந்த இடத்துலையும் நான் பார்க்கல மூங்கில் அந்த இடங்களில் வளர்ந்துருந்தது. பட் இந்த இடத்துல மட்டும் ஸ்பெஷலாக இருந்தது மூங்கில், பார்க்க வடிவாக இருந்தது. ஸோ அதையும் நாங்கள் வீடியோ எடுத்துக்கண்டு திரும்ப அப்படியே ஷார்ட்கட்டால் நாங்கள் நேராக போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கேட்டால் அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் அந்த கோயிலண்ட பின்பக்க எக்ஸிட்டுக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து ஆக்கள் புழங்குறதான்னு பார்த்தால் ஆக்களோட புழக்கங்கள் பெருசாக இல்லை. பட் இங்கே இருந்தாலும் அந்த ஸ்தலங்கள் இருக்குது. ஸோ ஸ்தலங்கள் இருக்குன்ற அர்த்தம் இதில் அர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலுவப்பாத நேரங்களில் இந்தியாவில் கட்டாயம் வந்து ஆக்களோ அந்த ப்ரே பண்ணுற ஆக்களோ கட்டாயம் வந்து தான் போவாங்க. அப்போ இவ்வளோ தூரம் வாராங்க, அவ்வளோ தூரங்களில் இருந்து சிலுவப்பாதை முழு ஸ்தலங்களும் சுற்றுறாக்கள். அந்த கேட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயில் வேலைகளுக்காக வாகனங்கள் டிராக்டர் வாரது, கழிவுகள் கொண்டு போகிறது, அந்த இதுகள். அதுக்கு பிறகு இங்கேருந்து நான் ஷூட் பண்ணேன். மற்றது பழைய நினைவுகள் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த கேட்டால் நான் வெளியே போய் இடது பக்கம் சரியாக திரும்பி போனால், இந்த முறை நான் போகையில் எனக்கு டைம் இருக்கையில் இல்லை அந்த இடங்கள் எனக்கு பெருசாக ஞாபகம் இருந்தது. மற்றது இங்கே யாரும் சனங்கள் இருக்கிற மாதிரியும் பெருசாக தெரியலை. இடங்களோ சனங்களோ போய் பார்க்குறது கொண்டும் இருக்கிற மாதிரி தெரியலை. அந்த குளிக்கிறதுக்காக நான் நினைக்கிறேன் இந்த கோயில் ஃபீஸ்ட்டுகள் நடந்தால் இங்கே வந்து தான் பழைய ஆக்கள் அந்த வார ஆக்கள் தங்கி இருக்கிறதுக்கான பெரிய குவார்ட்டர்ஸ் இல்லாட்டி நீட்டு ஹாலுகள் அது இதுகள் இந்த சைட்டில் இந்த பள்ளத்தில் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ இது ஒரு பள்ளம், நாங்கள் நிற்கிறது மேட்டு நிலம், இது வந்து ஒரு பள்ளம். அப்போ அந்த பள்ளங்களுக்குள்ளேயே தான் அந்த வீடுகள் இந்த ஒரு கிணறு இருக்குது, அதில் ஒரு சின்ன பில்டிங் ஒன்று இருக்குது. மேபி ஆக்கள் தங்குறதுக்கான இடங்களாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அதுக்கு முன்னுக்கு அந்த கண்ணாடி ஆரஞ்சு கலர் ரோஸ் கலரில் தெரிகிறது வந்து பார்த்தீங்க, ஒரு எல்லோ கலரில் தெரிகிறது பார்த்தீங்களன்னு சொன்னால் கேண்டீன். அப்போ அந்த இடங்கள்லாம் இப்போ வந்து ஆக்டிவ் இல்லை, ஏன்னா அந்த இடங்கள் ஆக்கள் இல்லைபடியாக. இதுதான் அந்த பெரிய இடம், கொமனான குளிக்கிற இடம். நான் இப்போ அந்த ஜூம் பண்ணி காட்டினான். அப்போ அதெல்லாம் குளிக்கிற இடங்கள். அப்போ இதெல்லாம் வந்து இப்போ சனங்கள் இல்லாதபடியால் அந்த இடங்கள் எல்லாம் க்ளோஸ்ட். அப்போ இனி அந்த ஃபீஸ்ட்டுகள் நேரங்களில் தான் அதெல்லாம் துப்புரவாக்கி ஒரே கலகலப்பாக இருக்குமென்று நினைக்கிறேன். லைக் இப்போ நீங்கள் மடு சர்ச் விசிட் பண்ணுவீங்க தானே, அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கொமனான இடங்கள் எல்லாம் இருக்குது. கொமனா குளிக்கிற இடங்கள், கொமனா தங்குற இடங்கள் அந்த மாதிரி. பட் மடுவில் என்னென்னு சொன்னால் எப்போயுமே க்ரௌடாக இருக்கும். இது வந்து இங்கே வந்து அந்த ஃபீஸ்ட்டுகள் துண்டுகளுக்குள்ளே மட்டும்தான் நாட்கள் வாரது போல். ஈவன் நாங்கள் கூட இப்போ நான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நான் இந்த இடம் வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னே தான் போகணும் நாங்கள். ரைட். அப்போ அதுக்கு பிறகு திரும்ப நம்ம இப்போ அடுத்த ரவுண்ட் போவோம். அடுத்த ரவுண்ட் மீன்ஸ் வந்த வழி இல்லை, அந்த வந்த வழியால் வலது பக்கத்தால் போய் நாங்கள் முடிப்போம் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு. அப்போ வார வழியில் தான் நான் வந்து இவ்வளோ நேரம் நான் ஒன்றையும் நோட்டீஸ் பண்ணல. வார வழியில் தான் நான் நோட்டீஸ் பண்ண நாங்கள் இன்னும் பள்ளமாக இருக்க இடங்கள், இன்னும் அந்த கோயிலுக்கான லேண்ட் வந்து இன்னும் பணியாக போகுது. நாங்கள் இப்போயும் நான் நினச்சேன்னா நாங்கள் ஆகப்பள்ளத்துக்கு வந்துட்டோம், நாங்கள் உயரத்துலேருந்து பார்க்கும்போது. இப்போ வந்து பார்த்தா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இன்னும் பள்ளமான இடங்கள் இருக்குது. அதாவது அந்த ஸ்லோப்பாக மேலே இருந்து ஒவ்வொரு படிக்கட்டு நிலைமையில் கீழ் நோக்கி போய்கொண்டே இருக்குது. ஒவ்வொரு லேயராக படிக்கட்டு ஸ்ட்ரக்சரில் போய்கொண்டே இருக்குது. அப்போ இதுக்கு பிறகு இந்த சைடில் தான் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ண, நாங்கள் இங்கால இருக்கிற மரங்கள் முழுக்க ரப்பர் மரங்கள்னு சொல்லி. அப்போ ரப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைண்ட ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு உற்பத்தி பொருட்களில் ரப்பர் மிகவும் முக்கியமான ஒன்று. அதே நேரம் வருவாயை ஈட்டி தரதுகளில் மெயினான ஒன்று வந்து இந்த மாதிரி ரப்பர் ப்ரொடக்ஷன் வந்து முக்கியம். ஸோ இந்த கோயிலுக்கு ஏக்கர் கணக்கான ரப்பர் மரங்கள் இருக்குது பாருங்கள். எல்லா மரங்களையும் போட்டு அந்த மரங்களை போட்டு ரப்பர் எடுக்கிறதுக்காக. அப்போ அந்த வெட்டு முறைகளை பாருங்கள், அந்த மேலேருந்து ஒரு ஸ்லாண்டாக வெட்டி அந்த மரங்களில் அச்சுக்கள் பதிஞ்சது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான பழைய மரங்களாக இருக்கணும், ஏன்டா கணக்க வெட்டுகள் விழுந்துருக்குது. புது மரங்கள் போக போக இருக்குது, நான் காட்டுறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். அப்போ சில மரங்களில் ரப்பர் எடுக்கிறதுக்கான அந்த மாதிரி வெட்டி இந்த பாருங்கள் அந்த பால் வடிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த வெட்டி அந்த இடத்துல அந்த பால் வடிகிற இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன போத்தில் அரைவாசி போத்தில் வெட்டி அதிலையும் வைப்பாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏக்கர் கணக்கில் மரங்கள் இருக்கிறபடியால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணித்தான் ஒண்டா சேர்த்து எடுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அந்த ப்ரோசஸ் சின்னல படிச்சிருக்கிறேன், பட் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ ரப்பர் கலெக்ஷனும் அந்த ரப்பரில் இருந்து நடக்கிற ப்ரொசீஜரில். அப்போ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு மரங்கள் அப்படியே ஏக்கர் கணக்காக போகுது. பட் எதுவுமே வந்து அந்த லேண்ட் சைடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதில் ஒரு ஆள் வந்து ரப்பர் வெட்டிக்கிட்டு இருந்தார். நாங்கள் அந்த டைம் 2 இடங்களில் ரப்பர் அந்த தொழிலாளிகள் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் இந்த எஸ்டேட்லேயே வந்து அந்த லேயராக வந்து மரங்கள் வளர்ந்துருக்குது. அப்போ அந்த இதுக்குள்ளே இந்த ரப்பர் வெட்டின இடங்கள்லேருந்து வடிஞ்சு இந்த போட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ரப்பர் வடி, இந்த மாதிரி தான் அந்த வெட்டி அதில் அந்த தழும்புகளை உருவாக்கி அந்த ரப்பரை எடுக்கிறது. நான் இப்போ இந்த மரத்தை டச் பண்ணி பார்த்தேன் நான். அப்போ அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ரப்பர் ஆல்ரெடி காஞ்சிட்டுது. ஸோ நான் நினைக்கிறேன் இப்போ இந்த ரப்பர் வந்து அவங்க மேபி விட்டுட்டாங்களா, அப்படி இல்லாட்டி இது ப்ரொடக்ஷனுக்கு தேவையில்லையா,
என்றது எனக்கு தெரியல. பட் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ரப்பரை வெட்டி மரங்கள் ரியலாக பார்க்குறது. அப்படி இல்லாட்டி நாங்கள் புக்ஸில் தான் வாசிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி தான் ரப்பர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு. ரைட், அப்போ இந்த சைட்டில் இருக்கிற ரப்பர் மரங்களையும் பார்த்துக்கண்டு அதுகளில் இருக்கிற ரப்பர் ப்ரொடக்ஷனையும் அதில் ஆக்கள் இடைக்கில் கண்டினியூஸாக எல்லா இடங்களையும் பட்டையில் இடைக்கில் தான் பட்டு நாங்கள் அப்போ அந்த இடங்களையும் பார்த்துக்கண்டு நாங்கள் என்ன செய்வோம் அப்படியே போனாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் எல்லாமே ஒவ்வொரு லேயர் வைஸாக கீழ் நோக்கி தான் போகுது. கீழ் நோக்கியும் ஒரே ஸ்லோப்பாக போகலை, லேயராக படிக்கட்டு அமைப்புகளில் தான் போகுது. அப்போ அங்கேயும் வந்து கணக்க வீடுகள் இடைக்குள்ள பள்ளங்கள் இடைக்குள்ள வீடுகள்